ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அசைன்மெண்ட் ப்ராப்ளமில் ஹங்கேரியன் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகேவா? இன்றைக்கி அசைன்மெண்ட் ப்ராப்ளமில் ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஹங்கேரியன் மெத்தட்னா என்னென்னா, இப்போ நம்ம அசைன்மெண்ட் ப்ராப்ளமில் அசைன்மெண்ட் வந்து அசைன் ஆகாதப்ப நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஹங்கேரியன் மெத்தட். ஓகேவா? அதை யூஸ் பண்ணி நம்ம அசைன் பண்ண வைப்போம். ஓகேவா? அந்த சம் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க சம்குள்ளே பார்க்கலாம். இப்போ இந்த சம் அசைன்மெண்ட் ப்ராப்ளமில் இந்த சம் வந்து பேலன்ஸ்டாக இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது? டோட்டல் ரோவும் டோட்டல் காலமும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பேலன்ஸ்ட், இல்லைனா அது அன்பேலன்ஸ்டு. ஓகேவா? பேலன்ஸ் பண்ணி தான் சம் போட முடியும். இப்போ இந்த சம் பேலன்ஸ்டா இல்லையான்னு செக் பண்ணலாம். அதனால் நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம். இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஓகேவா? 1 2 3 4 5 ரோஸ் இருக்குது. ஓகேவா? 5 காலம் எத்தனை இருக்குதுன்னு செக் பண்ணலாம். 1 2 3 4 5 காலம் இருக்குது. அப்போ இந்த சம் என்னது? பேலன்ஸ்ட் சம். ஸோ therefore the given problem is balanced. இப்போ ஸ்டெப் 1ல் என்ன பண்ண போகிறோம்? ஸ்டெப் 1ல் அசைன்மெண்ட் ப்ராப்ளம்னாலே ஃபஸ்ட்டு என்னென்னா ரோ வைஸ் 0 இருக்கணும். அதாவது எல்லா ரோலையும் 0 இருக்கணும், எல்லா காலம்லேயும் 0 இருக்கணும். அப்போ தான் நம்ம அசைன் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ரோ வைஸ் 0 இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ரோ வைஸ் வந்து 0 எந்த ரோலையுமே இல்லை, அதனால் ரோ வைஸ் வந்து 0 வர வைக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்னா காலம் வைஸ் 0 இருக்கான்னு பார்ப்போம். அப்படி காலம் வைஸ் 0 இல்லைன்னா காலம் வைஸும் நம்ம 0 வர வைப்போம். அப்படி எப்படி வர வைக்கணும்னா, இப்போ ஒரு ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டோன்னா அதில் லோவஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்க்கணும், மினிமம் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். இந்த ஃபஸ்ட்டு ரோவில் மினிமம் வேல்யூ உங்களுக்கு வந்து 15. ஓகேவா? இந்த 15ல் கரஸ்பாண்டிங் ரோவை மைனஸ் பண்ண போகிறீங்க, கரஸ்பாண்டிங் ரோவில் இருக்க வேல்யூவை மைனஸ் பண்ண போகிறீங்க. எப்படின்னா 20 - 15 எவ்வளோ? 5. 15 - 15 0 ஆகிடும். 25 - 15 வந்து 10. அந்த மாதிரி நீங்கள் மைனஸ் பண்ணி எடுக்க போகிறீங்க எல்லா ரோலையும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து 15 வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ, செகண்ட் ரோவில் பார்க்கும்போது 13 ஸ்மாலஸ்ட் வேல்யூ, தேர்ட் ரோவில் பார்க்கும்போது 12 ஸ்மாலஸ்ட் வேல்யூ, ஃபோர்த் ரோவில் பார்க்கும்போது 14 ஸ்மாலஸ்ட் வேல்யூ, ஃபிஃப்த் ரோவில் பார்க்கும்போது 11 ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த ரவுண்ட் பண்ணி, நீங்கள் ரவுண்ட் பண்ணக்கூடாது, நான் ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் லோவஸ்ட் வேல்யூ. இந்த லோவஸ்ட் வேல்யூ வச்சு அந்த கரஸ்பாண்டிங் ரோவை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணி எடுக்க போகிறீங்க. ஓகேவா? இப்போ நான் மைனஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஸ்டெப் 1ல். இப்போ ஸ்டெப் 1ல் வந்து 20ல் 15 போயிடுச்சுன்னா எவ்வளோனா உங்களுக்கு 5. 15ல் 15 போயிடுச்சுன்னா 0. 25ல் 15 போயிடுச்சுன்னா வந்து 10. 25ல் 15 போயிடுச்சுன்னா 10. 29ல் 15 போயிடுச்சுன்னா 14. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் ரோ பார்க்குறீங்க, பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 13 தான் லோவஸ்ட் வேல்யூ. ஓகேவா? 13 - 13 0. 19 - 13 6. ஓகேவா? 30 - 13 அப்படின்னா 17. 13 - 13 0. 19 - 13 வந்து 6. அதே மாதிரி எல்லா ரோலையும் வந்து மைனஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இப்போ நான் மைனஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ரோ வைஸ் உங்களுக்கு 0 இருக்கான்னு பார்க்கலாம். ரோ வைஸ் வந்து ஃபஸ்ட் ரோவில் 0 இருக்குது, செகண்ட் ரோலையும் 0 இருக்குது, தேர்ட் ரோலையும் 0 இருக்குது, ஃபோர்த் ரோலையும் 0 இருக்குது, ஃபிஃப்த் ரோலையும் 0 இருக்குது. இப்போ காலம் வைஸ் 0 இருக்கான்னு செக் பண்ணலாம். காலம் வைஸ் வந்து ஃபஸ்ட் காலமில் 0 இருக்குது, செகண்ட் காலம்லேயும் 0 இருக்குது, தேர்ட் காலமில் 0 இல்லை, ஃபோர்த்தில் இருக்குது, ஃபிஃப்த்துலேயும் இல்லை. ஓகேவா? தேர்ட் காலம்லேயும் ஃபிஃப்த்து காலம்லேயும் 0 இல்லாததுனால நம்ம 0 வர வைக்கணும். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் 0 இதிலேயே காலம் வைஸோ ரோ வைஸோ 0 இருந்துச்சுன்னா நீங்கள் இதிலேயே அசைன்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதி அதிலேயே அசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ காலம் வைஸ் 0 இல்லாததுனால நம்ம 0 வர வச்சுட்டு தான் அசைன்மெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸ்டெப் 2ல் என்ன பண்ணணும்னா காலம் வைஸ் 0 வர வைக்கணும். காலம் வைஸ் 0 எப்படி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து
அந்த காலமில் எது லோவஸ்ட் வேல்யூன்னு பார்க்கணும். இப்போ 0 இருக்குது இந்த காலமில், 0 கூட எதை மைனஸ் பண்ணாலும் அதே சேம் வேல்யூ தான் வரும். இப்போ 0ல் 5 போயிடுச்சுன்னா 5 தான், 0ல் 0 போயிடுச்சுன்னா 0 தான். ஸோ நீங்கள் அந்த வேல்யூ சேம் அப்படியே எடுத்து ஸ்டெப் 2ல் போட்டுக்கலாம். இதுலேயும் 0 இருக்கிறதுனால சேம் தான் வரும். இதில் 0 இல்லை, ஓகேவா. இதில் லோவஸ்ட் வேல்யூ பார்க்குறீங்க, உங்களுக்கு 2 தான் இந்த காலம்லேயே லோவஸ்ட் வேல்யூ, ஓகேவா. 2வை வச்சு அந்த கரஸ்பாண்டிங் காலமில் இருக்க வேல்யூஸை மைனஸ் பண்ணுறீங்க. 10 - 2 8 அந்த மாதிரி மைனஸ் பண்ணி வைத்துப்பீங்க. இதுலேயும் 0 இருக்கிறதுனால இந்த காலமும் ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம். இதில் 0 இல்லாதனால லோவஸ்ட் வேல்யூ 3, 3யை வச்சு அந்த கரஸ்பாண்டிங் காலமில் இருக்க வேல்யூஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேவா. நான் இப்போ ஸ்டெப் 2ல் வந்து அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். 0 இருக்க காலம்ஸை வந்து சேமாக அப்படியே எடுத்து எழுதிட்டேன். 0 இல்லாத காலம் இப்போ மைனஸ் பண்ணி எழுத போகிறோம், ஓகேவா. தேர்ட் காலமில் 0 இல்லை, அதில் லோவஸ்ட் வேல்யூ பார்க்கும்போது 2 தான் லோவஸ்ட் வேல்யூ. அப்போ 10 - 2 பண்ணிங்கன்னா 8, 17 - 2 பண்ணிங்கன்னா 15, 2 - 2 வந்து 0 ஆகிடும். 6 - 2 போட்டிங்கன்னா 4, 8 - 2 போட்டிங்கன்னா 6, ஓகேவா. அதே மாதிரி 5th காலம்லேயும் வந்து உங்களுக்கு 0 இல்லை, அதனால் லோவஸ்ட் வேல்யூ பார்க்கும்போது 3 தான் லோவஸ்ட் வேல்யூ. அதனால் 14 - 3 போட்டிங்கன்னா 11, 6 - 3 3, 3 - 3 0 ஆகிடும். 10 - 3 வந்து 7, 11 - 3 வந்து 8, ஓகேவா. இப்போ காலம் வைஸ் 0 இருக்கான்னு பார்க்கணும், ரோ வைஸும் 0 இருக்கான்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ரோவில் 0 இருக்குது, ஓகேவா. செகண்ட் ரோலையும் 0 இருக்குது உங்களுக்கு, தேர்ட் ரோலையும் 0 இருக்குது, ஃபோர்த் ரோலையும் 0 இருக்குது, ஃபிஃப்த் ரோலையும் 0 இருக்குது. இப்போ காலம் வைஸ் செக் பண்ணுறோம் 0 இருக்கான்ட்டு எல்லா காலம்லையும். ஃபஸ்ட்டு காலமில் பார்க்குறீங்க 0 இருக்குது, செகண்ட் காலம்லேயும் இருக்குது, தேர்ட் காலம்லேயும் இருக்குது, ஃபோர்த் காலம்லேயும் இருக்குது, ஃபிஃப்த் காலம்லேயும் இருக்குது. இப்போ நம்ம அசைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா. ஸ்டெப் 3ல் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டெப் 3ல் வந்து நம்ம அசைன் பண்ணலாம், ஓகேவா. ஃபஸ்ட்டு ரோவில் பார்க்குறீங்க ஒரு 0 தான் இருக்குது, ஸோ நம்ம அசைன் பண்ணிடலாம். ஒரு ரோவில் 2 0 3 0லாம் இருந்துச்சுன்னா அசைன் பண்ணக்கூடாது. ஒரு ரோவில் ஒரு 0 தான் இருக்கணும். ஒரு 0 இருந்ததுனால நான் அசைன் பண்ணிட்டேன். அசைன் பண்ணிவிட்டு அதோடைய கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமில் பார்க்குறேன். 0 இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணிடணும், ஓகேவா. 0 இல்லை. செகண்ட் ரோ பார்க்குறேன் 2 0 இருக்குது, அதனால் என்னால் அசைன்மெண்ட் பண்ண முடியாது. தேர்ட் ரோலையும் பார்க்குறேன் 3 0 இருக்குது, அதுலேயும் அசைன் பண்ண முடியாது. ஃபோர்த் ரோ பார்க்குறேன் ஒரே ஒரு 0 இருக்குது, ஸோ நான் அதை அசைன் பண்ணுறேன். அதோடைய கரஸ்பாண்டிங் காலம் ரோ பார்க்குறேன், காலமில் வந்து ஒரு 0 இருக்குது, நான் அதை கேன்சல் பண்ணுறேன், ஓகேவா. கேன்சல் பண்ணுறேன். திரும்பவும் ரோ வைஸ் பார்க்கும்போது இங்கே ஒரு 0 இருக்குது, இதை நான் அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணால் அதுக்கு கரஸ்பாண்டிங் காலமில் இருக்க ஒரு 0 கேன்சல் ஆகிடும், ரோ வைஸ் 0 இல்லை, ஓகேவா. அதுக்கப்புறம் பார்க்குறேன் இதில் 2 0 இருக்குது, வேறு எதுலேயும் 0 இல்லை. இப்போ காலம் வைஸ் பண்ணணும். ரோ வைஸ் நம்ம முடிச்சிட்டோம், அசைன்மெண்ட் ப்ராசஸ் முடிச்சிட்டோம். காலம் வைஸ் செக் பண்ண போகிறோம், ஓகேவா. ஃபஸ்ட்டு இதில் ஒரே ஒரு 0 இருந்துச்சு, நான் இதை அசைன் பண்ணேன். இதில் 2 0 இருந்துச்சு, பண்ண முடியாது. இதில் 3 0 இருந்ததுனால இதையும் அசைன் பண்ண முடியாது. 4வது ரோவில் ஒரே ஒரு 0 இருக்கிறதுனால அசைன் பண்ணேன். அதோடைய கரஸ்பாண்டிங் காலமில் ஒரு 0 இருந்துச்சு, நான் அதனால் அதை கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ அதை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்பவும் ரோ வைஸ் பார்க்கும்போது இங்கே ஒரு 0 இருந்துச்சு, அதை அசைன்மெண்ட் பண்ணும்போது காலம் வைஸ் 2 0 இருந்துச்சு, இது ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் பார்க்குறேன் ரோ வைஸ் எனக்கு வந்து ஒரு 0 இல்லை, 2 0 இருக்குது, இல்லைனா இதில் 0வே இல்லை. இப்போ நான் காலம் வைஸ் பார்க்க போகிறேன், ஓகேவா. காலம் வைஸ் வந்து ஃபஸ்ட்டு காலமில் ஏற்கனவே அசைன் பண்ணிட்டோம், செகண்ட் காலம்லேயும் அசைன் பண்ணிட்டோம். தேர்ட் காலம் பார்க்குறோம், தேர்ட் காலமில் ஒரே ஒரு 0 தான் இருக்குது, அசைன் பண்ணுறேன். அதோடைய கரஸ்பாண்டிங் ரோவில் ஒரே ஒரு 0 இருக்குது, அதையும் கேன்சல் பண்ணிட்டோம், ஓகேவா. இப்போ பார்க்குறேன் எனக்கு வந்து அசைன்மெண்ட் ஆகலை, ஒரு ரோல் ஆகலை, ஒரு காலம்லேயும் ஆகலை, ஓகேவா. அதனால் என்ன பண்ணணும்னா இப்போ தான் நம்ம ஹங்கேரியன் மெத்தட்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்கே அசைன்மெண்ட் ஆகலை, ஒரு ரோ அண்ட் காலமில் அசைன்மெண்ட் ஆகலை, அதனால் ஹங்கேரியன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ பார்க்கணும், ஃபஸ்ட்டு வந்து எந்த ரோவில் வந்து அசைன்மெண்ட்டே ஆகலைன்னு பார்க்குறோம், ஓகேவா. இப்போ அசைன்மெண்ட் ஆகாத ரோவை டிக் பண்ணிட்டோம். அதில் எந்த 0 அதாவது எது கேன்சல் ஆகிருக்குன்னு பார்க்குறோம், எந்த காலம், இந்த காலம் தான் கேன்சல் ஆகிருக்கு, அதனால் அந்த காலமை டிக் பண்ணிக்கிறேன், ஓகேவா. அந்த காலமில் எது அசைன்மெண்ட் ஆகிருக்கு அந்த ரோவை டிக் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ வைஸ் வந்து அன்டிக்டை கேன்சல் பண்ணணும், அன்டிக்டு ரோவை கேன்சல் பண்ணணும். இது டிக்டு ரோ, இதுவும் டிக்டு ரோ, அதனால் அன்டிக்டு ரோவை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு காலம் வைஸ் டிக்டு ரோவை கேன்சல் பண்ணணும், ஓகேவா. நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ மேட்ரிக்ஸ்லேயே எது லோவஸ்ட் வேல்யூ அதால் நம்ம
டிக்டு வேல்யூவையும் மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, அதாவது இங்கே ரோ வைஸ் டிக்டு இருக்கிறத நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் இந்த மேட்ரிக்ஸ்லேயே. அதாவது இங்கே கேன்சல் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் தவிர்த்து எது லோவஸ்ட் வேல்யூ இருக்குன்னு பார்க்குறோம். 3 தான் லோவஸ்ட் வேல்யூ. 3வால் டிக்டு ரோவை மைனஸ் பண்ணோம். அப்புறம் இந்த இன்டர்செக்ட் ஆகியிருக்குல்ல, அந்த இன்டர்செக்ட் ஆகியிருக்க இடத்துல ஆட் பண்ணிவிடும். ஓகேவா, அதை ஸ்டெப் 4ல் பார்க்கலாம். இப்போ ஸ்டெப் 4 ஓகேவா, ஸ்டெப் 4ல் நம்ம இங்கே அதாவது டிக்டு ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டோம், டிக்கிங் ப்ராசஸ் முடிச்சிட்டோம். இப்போ திரும்பவும் நம்ம ப்ராசஸில் அசைன்மெண்ட் ஆகுதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த அன்டிக்டு ரோவை ஸ்ட்ரைட்டாக அப்படியே தான் எழுதணும். இன்டர்செக்ட் ஆகியிருந்தால் மட்டும் ஆட் பண்ணிப்போம், அதாவது லோவஸ்ட் வேல்யூ, மேட்ரிக்ஸ்லேயே லோவஸ்ட் வேல்யூ. அதனால் இது டிக்டு இல்லாதனால 5 அப்படியே வந்துடும், 0 8 வந்துடும். 10 வந்து இன்டர்செக்ட் ஆகி இருக்கிறதுனால உங்களுக்கு 3 ஆட் பண்ணணும். 10 கூட 3 ஆட் பண்ணால் 13, 11 அப்படியே வந்துடும். இது டிக்டு ரோ. ஓகே, தெரியுதா, டிக்டு ரோ. இதை வந்து மைனஸ் பண்ணி எழுதுவோம். 0 அப்படியே வந்துடும். 3ல் 6 போயிடுச்சுன்னா 3, 15ல் 3 போயிடுச்சுன்னா 12, 0 அப்படியே வந்துடும். ஏன்னா இங்கே இன்டர்செக்ட் ஆகலை. 3ல் 3 போயிடுச்சுன்னா 0 ஆகிடும். இந்த ரோவில் பார்க்குறீங்க, இது வந்து அன்டிக்டு, ஸோ அப்படியே தான் வரும். 8 5 0. இங்கே இன்டர்செக்ட் ஆகியிருக்கிறதுனால 3 ஆட் பண்ணிப்பீங்க, இங்கே 0. அப்புறம் இதுவும் அன்டிக்டு தான், இதுவும் சேம் தான், அப்படியே வந்துடும். 0 6 4. இங்கே வந்து இன்டர்செக்ட் ஆகியிருக்கிறதுனால 3 ஆட் பண்ணால் 2 கூட 3 ஆட் பண்ணால் 5, இங்கே 7 அப்படியே வந்துடும். இது வந்து டிக்டு ரோ, அதனால் இதை மைனஸ் பண்ணி எழுதுவோம். 0ல் 0 3ல் 3 போயிடுச்சுன்னா 0, 5ல் 3 போயிடுச்சுன்னா 2, 6ல் 3 போயிடுச்சுன்னா 3, 0 வந்து அப்படியே வந்துடும், ஏன்னா இங்கே இன்டர்செக்ட் ஆகலை. 8ல் 3 போயிடுச்சுன்னா 5. ஓகேவா, இன்டர்செக்ட்னு நான் எதை சொல்கிறேன்னா, ஒரு 2 ரோவும் அதாவது கோடு போட்டிருக்கோம்ல, கேன்சல் பண்ணியிருக்கோம்ல, அது ரெண்டும் ஒன்றா சேர்கிற இடத்த தான் நம்ம இன்டர்செக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இந்த கேன்சல் பண்ணியிருக்குமா, இதையும் கேன்சல் பண்ணியிருக்குமா, இந்த இடம் ரெண்டும் சேர்கிற இடத்த தான் இன்டர்செக்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ இதில் தான் நம்ம அசைன்மெண்ட் பண்ண போகிறோம். நம்ம அசைன்மெண்ட் இதில் ஃபஸ்ட்டு ரோவில் ஒரு 0 இருக்கிறதுனால அசைன் பண்ணிக்கிறேன். அதோடைய கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமில் 0 இல்லை. ஓகேவா, செகண்ட் ரோவில் 3 0 இருக்குது. தேர்ட் ரோலையும் 2 0 இருக்குது. ஃபோர்த் ரோவில் ஒரே ஒரு 0 தான் இருக்குது. அதை அசைன்மெண்ட் பண்ணிட்டேன். அதோடைய கரஸ்பாண்டிங் காலமில் எனக்கு 2 0 இருக்குது, அதையும் கேன்சல் பண்ணிட்டேன். ரோவில் 0 இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்க்குறேன், திரும்பவும் இங்கே கேன்சல் பண்ணுவோம்ல, இங்கே ஒரு 0 இருக்குது, அதை அசைன் பண்ணுறேன். அதுக்கு நேராக இருக்க காலமில் ஒரு 0 கேன்சல் ஆகிடும். ஓகேவா, திரும்பவும் இங்கே பாருங்கள், த்ரோ வைஸ் பார்க்கும்போது இங்கே ஒரு 0 இருக்குது, அதோடைய கரஸ்பாண்டிங் காலமில் இருக்கிறது கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு முடிஞ்சுது. இப்போ இங்கே கொஷினில் ABCDE 1 2 3 4 5. ஓகேவா, இப்போ அசைன்மெண்ட் பண்ணியிருக்கோம்ல, ஏல 2 அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எழுதணும். ஏல நம்ம 2 அசைன்மெண்ட் பண்ணியிருக்கோம், பியில் 5 அசைன்மெண்ட் பண்ணியிருக்கோம், சியில் வந்து 3rd பிளேஸில் நம்ம அசைன்மெண்ட் பண்ணியிருக்கோம், டியில் 1st, இயில் 4th. ஓகேவா, இப்போ அதோடைய ஸ்ட்ரைட்டாக இருக்க வேல்யூ பார்க்கணும். எதுக்குன்னா த ஆப்டிமல் அசைன்மெண்ட் காஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஆப்டிமல் அசைன்மெண்ட் காஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஏல 2 என்ன வேல்யூ இருக்குன்னு நீங்கள் கொஷினில் பார்க்கணும். ஏல 2ல் வந்து 15 இருக்குது. ஓகேவா, 15 ப்ளஸ் பியில் 5ல் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். கொஷினில் தான் பார்க்கணும். பியில் 5ல் வந்து 19 இருக்குது. சியில் 3rd பிளேஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்க, 14 இருக்குது. டியில் 1st பிளேஸ்லேயும் சேம் 14 இருக்குது. இயில் 4th பிளேஸில் 11 இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா வர அமௌண்ட் தான் உங்களுக்கு 73. அதுதான் உங்களுடைய ஆப்டிமல் அசைன்மெண்ட் காஸ்ட். ஓகேவா, ₹73 தான் உங்கள் ஆப்டிமல் அசைன்மெண்ட் காஸ்ட். தேங்க்யூ.